ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜேசன் சஞ்சய் வந்தது சங்கீதா அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு தெரியாம தான் வந்திருக்காங்க அப்படின்ற நியூஸ் சோசியல் மீடியால மிக பரபரப்பா பேசப்பட்டு வருது. விஜய் அவர்களோட மனைவியான சங்கீதா அவர்கள் இப்ப கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க. அது எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்தது. என்னடா இது, இத்தனை வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த இவங்க இப்ப சடனா ஏன் டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க? 2 பேரும் இப்ப ரீசெண்டா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒன்னா தானே வந்தாங்க. அப்படி இருக்கப்ப இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா இருக்கும்? அப்படியே என்ன பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசி அதை சமரசம் பண்ணியிருக்கணும், சமாதானம் ஆகியிருக்கணும். ஆனா அதை பொதுவெளியில இப்ப கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்களே, இது இவங்களுக்கு மட்டும் இல்லாம இவங்களோட குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுமே. சஞ்சய் அவர்கள் இப்பதான் அவங்களோட முதல் படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதே போல திவ்யா சாஷாவும் அவங்களோட படிப்பை முடிக்க போறாங்க. இந்த மாதிரி நேரத்துல இப்படி விவாகரத்து அப்படின்றது கண்டிப்பா அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் இருந்தது. ஆனா அது எல்லாத்துக்கும் அவங்க சரியான பதிலை கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்குள்ள இதான் பிரச்சனை, இது எவ்வளவோ நாங்க சரி பண்ண பார்த்தோம், முடியல, அதனாலதான் டிவோர்ஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கேஸ் வேற இப்ப அடுத்த மாசம் ஹியரிங் வரப்போகுது. இப்படி இருக்க இந்த நிலையில விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருந்தவர் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று முதலமைச்சர் ஆனாரு. சரி, ஓகே, முதலமைச்சர் பதவி ஏற்க போறாரு, கண்டிப்பா அந்த பதவி ஏற்பு விழாவுக்கு சங்கீதாவும் ஜேசன் சஞ்சயும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா 2 பேருமே வரல. அது மிகப்பெரிய ஏமாற்றமா அமைஞ்சது எல்லாருக்கும். அண்ட் இப்ப ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவரோட பட வேலைக்காக தான் சென்னை வந்திருக்காரு. ஆனா அவர் சென்னை வந்தது விஜய் அவர்களை போய் மீட் பண்ணியிருக்காரு. இது சங்கீதா அவர்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி நியூஸ் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. பட் இது உண்மை இல்லை, இதை மிகப்பெரிய ரூமரா தான் மாத்தி வச்சிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.